வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. கணவனின் இழுப்பிற்கு அவன் பின்னே வீட்டிற்கு வெளியே வந்த நிறைமதி மன்மன் தவனது இருசக்கர வாகனத்தை நெருங்கவும் குழப்பத்துடன் பார்த்து நின்றாள். பைக்கில் அழைத்து செல்லப் போகிறாரோ? அவள் கரத்தை விட்டுவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்த மனு திரும்பி மதியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்க அவள் வேகமாக அவன் பின்னால் அமர்ந்து தோலை பற்றி கொண்டாள். எந்த ஒரு பேச்சுமின்றி மௌனமாக அவன் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்க 10 நிமிடங்கள் வரை பொறுத்து பார்த்தவள் அதற்கு மேல் முடியாது தானாகவே பேச்சு கொடுத்தாள். இப்ப எங்க போறோம்? என தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் முன்னால் சாலையில் கவனத்தை பதித்து, அதான் சொன்னனே, மாலுக்கு போறோம் என்றவனை அவசரமாக இடையிட்டாள் மதி. அதெல்லாம் வேணாம், கூட்டம் இல்லாம அமைதியா இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? என்ன திடீர்னு? என்னவோ தோணுது. இன்னைக்கு புதன்கிழமை தானே, எந்த கோவிலையும் கூட்டம் இருக்காது. பக்கத்துல பீமேஸ்வரர் கோயில் இருக்கு. தெப்பக்குளம்லாம் வச்சு நிதானமா நம்மளோட பொழுது கழிக்கிறதுக்காக சுத்தியும் உட்காரதுக்கு வசதியா படிக்கட்டுலாம் கட்டியிருக்காங்க. அங்க போலாமா என்றான் கேள்வியாக. போலாமே. கோவிலின் அருகில் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வரவும் அங்கிருந்த பூக்காரம்மா, அர்ச்சன் தட்டு ஒன்று வாங்கிக்கங்கம்மா என்றார் மதையிடம் வேண்டுகோளாக. அவளின் பார்வை கணவனிடம் கேள்வியாக உயர, சரி கொடுங்க என்றவாறு பேண்ட் பாக்கெட்டிலிருந்து தன் வாலெட்டை எடுத்தான் மனு. அப்படியே உங்க வீட்டம்மாவுக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாமே சார், 20 ரூபாய் தான் என்றார் பூக்காரம்மா வேகமாக. மனுவின் உதட்டில் தன்னால் ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள, சரி அதை கொடுங்க என்றவன் மனைவியிடம் வாங்கிக்கொள் என்று கண்ணசைத்தான். நடப்பவற்றை சன்ன சிரிப்புடன் பார்த்திருந்தவள் அதை கையில் வாங்கியபடி, இப்படி வியாபாரம் செய்வங்க கூடவே ஒரு ஹேர்பின் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப இதை முடியல, நான் சொருகிக்கணும் என்றாள் அவரிடம் கேலியாக. ஐயோ அதுக்கு என்னமா, அதோ ஏத்தாப்புல இருக்க கடை ஃபேன்சி ஸ்டோர் தான், அங்க கிடைக்கும் என்றார் அவர் நயமாக. இது நல்ல ஐடியாவா இருக்கே, 2 கடைக்கு சேர்த்து நீங்கள் ஒருத்தரே வியாபாரம் பார்த்துருவீங்க போல இருக்கே என்று நக்கல் அடித்தவளிடம் பதில் பேச முடியாது அவர் அசடு வழிய, ஏ வா என அவள் கரம் பற்றி புன்னகையுடன் அக்கடைக்கு அழைத்து சென்றான் மன்வன். 2 ஐயர்களையும் சேர்த்து கோவிலில் மொத்தமே 6-7 நபர்கள் தான் இருந்தனர். சுவாமி தரிசனம் முடித்து தனிமை தேடி குளத்தின் படிக்கற்களில் வந்து அமர்ந்தனர் மனு மதி தம்பதியர். அர்ச்சனை கூடையை மடியில் வைத்திருந்தவள் அதிலிருந்து சிறு துண்டு பூவை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு தன் தலையில் சூடிக்கொண்டாள். மனைவியின் செயல்களை இமைக்காது பார்த்திருந்தான் அவள் கணவன். எதேச்சையாக நிமிர்ந்தவள் அவன் பார்வை கண்டு, என்ன என்றாள். ஒன்னுலே என்று கடமைக்கு உதடுகளை விரித்தவனின் புன்னகையில் மறந்திருக்கும் உயிர் பிள்ளை. மனுவின் முகத்தை கூர்ந்தவள் மெல்ல பெருமூச்செறிந்து, எதுக்காக பாட்டுக்கிட்ட அவ்வளவு கோவப்பட்டீங்க? அவங்க சொல்றது பிடிக்கலனா அமைதியா போக வேண்டியதானே, இல்லைன்னா பிரச்சனை எதுக்குன்னு நாம பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம் என்றாள் நிதானமாக. அவளது பதிலில் மீண்டும் சில மூச்சுக்கு ஏற எரிச்சலின் முகத்தை சுழித்தவன் புருவங்கள் நிறைய அழுத்தமாக இதழ்களை பூட்டிக் கொண்டான். என்ன கோபம் அப்படி? அவங்க என்ன புதுசா வாதிட்டுறாங்க? எப்போதும் சொல்றது வேற, இது வேற என்று வேகமாக இடைமறித்தவனின் விழிகள் செந்தணலை பூசிக்கொண்டது. ஒரு கணம் குழம்பியவள், என்ன வேற என்றால் புரியாமல், விடு என்று முகத்தை திருப்பிக் கொண்டவனை பார்த்து இவள் முகம் விழுந்துவிட மௌனமானாள் மதி. அப்படியே சில நிமிடங்கள் கடக்க, இவனுக்கு என்னதான் பிரச்சனை? கிளம்புற வரை என்ன வம்பளத்துக்கிட்டே நல்லாதானே இருந்தா, பாட்டி சொன்ன ஒரு சொல்ல தாங்க முடியல, என்னையும் இப்படி அப்செட் ஆக்குறானே, இதுக்கு பேசாம வீட்டுல அத்தை அண்ணி கூடயாவது பேசிட்டு இருந்திருக்கலாம் என அலுப்புடன் உச்சி கொட்டி கொண்டாள். அதில் தன் மோனநிலை கலைந்தவள் திரும்பி அவள் முகம் பார்க்க உம்மென்று அமர்ந்திருந்தாள் நிறைமதி. மனம் துணுக்குற, மதி என மெதுவாக அழைத்தான் மனு. என நிமிர்ந்து கணவன் முகம் பார்த்தாள் மனைவி. என் மேல கோவமா என்றான் தயக்கத்துடன். ஒரு கணம் அவன் விழிகளை ஆழ்ந்து பார்த்தவள் அதில் தெரியும் தவிப்பை கண்டு மனம் இலகியவளாக, உண்மையை சொல்லட்டுமா இல்லைன்னா பொய் சொல்லட்டுமா என்று கேட்டாள். என்ன, உண்மையை சொல்லு. ஒரு பக்கம் கோபமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாவமாவும் இருக்கு. பாவமா இருக்கா? ஏன் என்றான் மெல்ல சிரித்தபடி. நான் கேக்குறதுக்கு வெளிப்படையா பேசல, அதனால கோபம். என்றான் மனு விழிகளில் படரும் சுவாரஸ்யத்துடன். எதை நினைச்சு அப்படி வருதிட்டு இருக்கீங்கன்னு பாவமா இருக்கு. ஓ என முருவளித்தவன் மீண்டும் அமைதியாகவும் அவனை யோசனையோடு பார்த்தவள், சரி வீட்டுக்கு போலாமா என்றாள். என்ன அதுக்குள்ளவா? ஆமா, உங்க கூட இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுல அத்தை அண்ணி பாப்பாவோட பொழுது கழிச்சாலாவது சுவாரஸ்யமா போகும்.
முகம் சிவந்தவன், சரி கிளம்பு என்று வேகமாக எழுந்தான். அவளோ இருந்த இடத்தை விட்டு சற்றும் அசையாமல், அப்புறம் இப்படி உருன்னு உட்கார்ந்திருந்தா நானும் எவ்வளவு நேரம் தான் அந்த குளத்தையே வெறுமனே பார்த்துட்டு இருக்குது என்றாள் பாவனையாக கன்னத்தில் கையை ஊன்றியபடி. பொங்கிய சினம் தன்னால் அடங்கிவிட இதழ்களில் பட துடித்த சிறு நகையை அடக்கிவிட்டு மீண்டும் மனைவியின் அருகில் அமர்ந்தான் நம் நாயகன். என்ன உட்காந்துட்டீங்க? நீ என்கிட்ட இப்போ நல்லா வாங்கி கட்டிக்க போற என்று தன்னை முறைத்தபடி எச்சரித்தவனை பார்த்து முறுவளித்தவள், இன்னும் உங்க பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே மாமா, எத்தனை பதிலடி கொடுத்திருக்கேன், அப்படி இருந்து இந்த எச்சரிக்கை தேவையா என அசராமல் திருப்பி கொடுத்தாள் அவள். மதியின் பொண்டாட்டி மாமா என்ற வார்த்தைகளில் உற்சாகமான மனு, ஏன் அதுக்கு ஓம் புருஷன் எப்படி திருப்பி பதிலடி கொடுத்தான்னு உனக்கு மறந்துடுச்சா என்றாள் உல்லாசமாக. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உர்றாங்கொட்டா மாதிரி சுத்தி வந்த ஆளா நம்ம கிட்ட இப்படி விளையாடுறதுன்னு நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி இப்பதான் உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க பழைய நிலைக்கு திரும்புறீங்களே என உதட்டை பிதுக்கினாள். சந்தடி சாக்குல என்ன உர்றாங்கொட்டாங்கிட்ட, அது சரி. ஆனா உன்னை யோசிச்சு பாரு, உன்னை தவிர எல்லார்கிட்டையும் நான் நல்லா தானே பழகிட்டு இருந்தேன் என அவள் கணிப்பில் நின்று மனு பதிலளிக்க முயல அவனை வேகமாக இடைமறித்தவளின் முகத்திலோ அப்பட்டமான எரிச்சல் ரேகை படர்ந்தது. ஆஹா, அது இன்னும் நல்லாவே எனக்கு தெரியுமே, உங்களுக்குதான் எனக்கு கண்டாலே பிடிக்காது என்றாள் நாயகி வெடுக்கென்று. மதி என் அதட்டி மறுப்பாய் தலையசைத்து அவள் புறம் நன்றாக திரும்பி அமர்ந்தான் மன்மத். என்னையே மிரட்டுறீங்க? உண்மை அதானே? உங்களுக்கு என்ன பிடிக்காதனால தானே சின்ன வயசுல இருந்து அப்படி அதட்டி உருட்டி சண்டை போடுவீங்க. எப்பவும் பதிலுக்கு பதிலா நான் எடுத்தறிஞ்சு பேசவும் வந்த கோபத்துல எதையும் முன்ன பின்னாடி யோசிக்காம என் கழுத்துல பட்டுன்னு தாலி கட்டிட்டீங்கல்ல. அடுத்து நடந்ததை மாத்த முடியாதுங்கிற கட்டாயத்துக்காக என் கூட சுமூகமா வாழ்றதுக்கும் இப்ப முடிவு எடுத்துட்டீங்க, அப்படிதானே என படபடவென்று பொறிந்து வெறுப்புடன் திரும்பிக் கொண்டாள் நிறைமதி. தன்னை பற்றி அவள் மனதில் உருவேற்றி வைத்திருக்கும் கதை இதுதான் என்பதை மனு ஏற்கனவே ஊகித்திருந்ததால் தன் நிதானம் தவறாமல் அவளிடம் தன்னுடைய மனதை பொறுமையாக வெளியிட தீர்மானித்தான். இவ்வளவு நேரமா என்னை பத்தி நீ சொன்னல, உன்னை பத்தி நான் என்ன கணிச்சு வச்சிருக்கேன்னு அதை சொல்லட்டுமா என்றான் அவளிடம் மெல்லிய புன்னகையுடன். இவன் என்ன நினைத்திருப்பான்? உள்ளுக்குள் இவனை நான் கண்டபடி வசைப்பாடுவதை ஏதேனும் கண்டுபிடித்திருப்பானோ? என்ன பதிலே காணோம்? என்னை பத்தியா எனக்கு தெரியுமே, நீங்க என்ன தனியா சொல்றது என்றாள் மதி சிறு அலட்சியத்துடன். ஓஹோ, அப்போ என்ன பத்தியாவது நான் சொல்லலாமா? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு கணம் இதழ் கடித்து யோசித்தவள், எங்கள் இருவரின் வாழ்க்கை குறித்தும் இவன் என்ன திட்டத்துடன் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொள்வது அவசியமாயிற்றே என தெளிந்தாள். சொல்லுங்க. இசைவாய் தலையசைத்தவன், எல்லாத்துக்கும் முதலா ஒரு விஷயத்த நான் உனக்கு முக்கியமா தெளிவாக்கி சொல்லிடுறேன். நான் எந்தவித கட்டாயத்தின் பேர்லயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றான் அமைதியாக. பொய் என்று உடனே அவனிடம் அவள் சுட்டு விரலை நீட்ட மெல்ல சிரித்தபடி அவளின் விரலோடு தன் ஆட்காட்டி விரலை சுற்றி வளைத்து சிறை செய்தவன், நிஜம் என்றான் அவள் கண்களை நேராக பார்த்து. மனுவின் விழிகளை சில நொடிகளுக்கு உற்று நோக்கி அதில் தெரிந்த உறுதியில் மெல்லிதாக குழம்பியவள், ஆனா நான் சங்கீதா கிட்ட உங்களை பத்தி அப்படி சொல்லவும் தானே நீங்க கோபப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டினீங்க என்றாள் சந்தேகமாக. நான் அதை சொல்லல, நேற்று முன்தினம் நடந்த நம்ம கல்யாணத்தை சொன்னேன். ஓ என்றவள் யோசனையுடன் அமைதியாக அரைகுறையாக இருள் கவிழ்ந்து வரும் சுற்றுப்புறத்தை ஒருமுறை விழிகளால் அலசிவிட்டு தன் விரலோடு பிணைந்திருந்த அவள் விரலை உதட்டருகில் எடுத்துச் சென்றவன் அதில் மென்மையாக முத்தம் பதித்தான். திகைப்புடன் நிமிர்ந்தவள் வேகமாக சுழற்றிய விழிகளை அவன் முகத்தில் நிலைநிறுத்தி அவனை முறைக்க முயல அவனோ கூலாக ஐ லவ் யூ என்று கண்களை சிமிட்டினான். மனுவின் மீது என்னதான் கோபம் வெறுப்பு இருந்தாலும் 2 நாட்களாக அவன் புறம் சற்றே இலகி இருந்த மனது அவளது கன்னங்களில் வெட்கச் சிவப்பை பூச முயல, என்ன விளையாட்டுது என்று அவனை அதட்டும் போர்வையில் அந்த உணர்வை சட்டென்று வடித்தாள் மதி. விளையாட்டா? அடிப்பாவி, சீரியஸா சொல்றடி. அதற்கு எவ்வாறு தான் ரியாக்ட் செய்வது என புரியாமல் மதி தடுமாற, பதில சொல்லு என்று அவள் கரம் பற்றி தன்னிடம் இன்னும் நெருக்கமாக இழுத்தான் மனு. கோயில வச்சு என்னமாமா இப்படி நடந்துக்கிறீங்க? சரி, அப்ப வீட்டுக்கு போனோன்னு எனக்கு நீ பதில் சொல்லணும். முடியாது, நான் யோசிக்கணும் என்றவள் பட்டென்று கூறவும் இவன் முகம் இருளடர்ந்து போனது. தன் பிடியில் இருந்த அவள் கரத்தை மெதுவாக விட்டவன், சாரி, நான் உன்கிட்ட பதில கேட்டுக்கூடாது, உனக்கு தான் என்ன பிடிக்காதே என்றான் இம்முறை கணவன். ஆனால் வேகமாகவோ அல்லது கோபமாகவோ இல்லை, வருத்தமாக மொழிந்தாள். சோர்வாக குளத்து நீரின் பக்கம் பார்வையை திருப்பி இருந்தவனை கண்டு சங்கடப்பட்டவளுக்கு அவனை போல் சமாதானப்படுத்த முடியவில்லை.
இறுக்கமாக மாறிவிட்ட சூழ்நிலையை எவ்வாறு சரி செய்வது என புரியாமல் சற்று நேரம் கைகளை பிசைந்தவள், நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசலாமா மாமா, இனிமேலாவது என்று சேர்த்தும் சொன்னாள். என்ன பேசணும் என்று அவளை கேள்வியாக பார்த்தான். நிறைய பேசணும். எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் உருவாக்கி வச்சிருக்க பிம்பத்துக்கு அப்படியே முற்றிலும் மாறா நீங்க நடந்துக்கிறீங்க. இப்படித்தான் இவர்னு என்னால உங்களை குறிச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வரவே முடியல. நேற்றுக்கு காலையில வர நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு திடமா நம்பிக்கிட்டு இருந்த என்னையே உங்களோட ஒவ்வொரு செயலும் ரொம்பவும் குழப்புது. இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற என்கிட்ட உங்களை பத்தி எதுவும் தெளிவாக்கலாமே, நீங்க சட்டுன்னு இப்படி காதல சொன்னா நான் என நிறுத்தியவள் தயக்கத்துடன், நான் எப்படி பதில் சொல்றது என்றாள் அவனை நேராக பார்த்து. ஓ என்றெழுத்து தன் தவறை உணர்ந்தவன், நானும் உன்கிட்ட நம்மளை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படிதான் பேச்சையும் ஆரம்பிச்சேன். ஆனா நடுவுல நீ பொய்ன்னு பட்டன் கூறவும் பதிலுக்கு பதிலா வார்த்தையாடிக்கிட்டே கடைசியில காதல் சொல்லிட்டேன் என்று லேசாக அசடு வழிந்தான். பதிலாக முறுவளித்தவள், சரி நான் எதுவுமே குறுக்க பேசல, நீங்க உங்களை பத்தி முழுசா சொல்லுங்க என்றாள் ஆர்வமாக. எங்கிருந்து ஆரம்பிப்பது என சிறிது யோசித்தவன் முதல் கோணலை முதலில் நேராக்க முடிவு செய்தான். மதி, நீ ரொம்பவும் வருத்தப்படுற அளவுக்கு நான் உன்னை வெறுக்கல. இரு குறுக்க பேச மாட்டேன்னு சொன்னல, என்ன பேச விடு என்று விட்டு மேலே தொடர்ந்தான் மன்வந்த். உனக்கே தெரியும், பாட்டிய பத்தியும் எங்க வீட்டை பத்தியும். யோகி பிறந்த உடனே நான் பெரும்பாலும் பாட்டியோட வளர்ப்பிலேயே வளரவும் எனக்கு அவங்களோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அதிகாரம், சுய கௌரவம், அப்புறம் சிட்டியில வளர்ந்ததுனால அதோட நாகரிகம் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டுச்சு. அதனாலதான் அந்த டீனேஜ்ல எனக்கு உன்னை கண்டாலே எரிச்சலாவும் வெறுப்பாவும் இருக்கும் என்றவன் கூறவும் நிறைமதியின் தன்மானம் சீண்டப்பட விரைப்புடன் நிமிர்ந்தார் அமர்ந்தவளின் முகத்தில் இறுக்கம் தோன்றியது. அதை கண்டவன் மெல்ல நகைத்து, 9 வயசுல நடந்த கூத்துக்காக 23 வயசுல நீ இப்படி வீம்பா உட்கார தேவையே இல்ல என்றான் கேலியாக. கணவனை முறைத்தவள் முகத்தை சுளித்தபடி வெடுக்கென்று திரும்பிக் கொள்ளவும், ஆனா அன்னைக்கு செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு வரை நான் அந்த கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏன்பா ஆண்டவா என் வாழ்க்கையில அப்படி ஒரு நாளை நீ கொண்டு வந்தன்னு. எதிர்காலத்துல அவளோட அன்பை எதிர்பார்த்து நான் அவ காலடியில விழுந்து கிடப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர்கிட்ட இப்பவும் கேட்க தோணுது என்றான் மனோ சன்ன சிரிப்புடன். அதில் சின்ன நிறைவு தோன்றும் பொழுதே அவன் பேசிய விஷயத்தில் தனக்கு உடன்பாடில்லை என்று கூற மறுக்கவில்லை மதி. நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல மாமா. ஏன்? இப்போ உன்னை விரும்புறாதானே நான் சொன்னேன். அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அன்பை எதிர்பார்த்து காலடியில விழுந்து கிடக்கிறதுலாம் என்ன பேச்சு? என்னை பொறுத்தவரை யாருக்கும் அடிப்பணிய தேவையில்ல. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. குடும்பத்துல தம்பதியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு விட்டு கொடுத்து போகலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. அதை கைவிட்டுட்டு தான் உன்னை வாங்கணும்னு எந்த சூழ்நிலையும் யாருக்கும் இறங்கி வரக்கூடாது. இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்துக்கலாம். அது பணக்கார ஏழைனாலும் சரி, அல்லது மெச்சப்படுத்தவன் படிக்காதவனாலும் சரி. நான் அப்படிதான் இருப்பேன். உன்கிட்ட பணம் இருக்கா வச்சுக்கோ, அதனால எனக்கு என்ன வந்தது, அப்படிதான் இருப்பேன் என்றாள் நிமிர்வாக. அதை ரசித்தவன், எப்படிடி இப்படிப்பட்ட உன்கிட்ட போய் நான் மூளை கட்ட அன்னைக்கு அப்படி பேசிட்டேன் என்றான் அலுப்பாக. அதான் சொன்னீங்களே மூளை கெட்டுன்னு, அப்புறம் என்ன என்று இதழ் கடித்து நிறைமதி சிரிப்பை அடக்கவும் மன்வந்த் மனைவியை முறைத்து பார்த்தான். சரி அடுத்த சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் அவள் எடுப்பாக. பக்கத்துல வந்து உட்காரு, நான் அப்பதான் சொல்வேன். நான் ஏற்கனவே உங்க பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன் மாமா. அது அரையடி பாரு, டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அப்பா, கோயில்ல இருக்கிறோம், கொஞ்சமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வந்ததுல இருந்து கைய பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் காதல சொல்றதும் அட்டகாசம் பண்றீங்க என்று அதட்டினாள் மதி. உள்ளிருப்பதே கணவன் மனைவியாக சிவன் பார்வதி தம்பதியர்கள் தான். அதுவும் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க வேற இருக்காங்க. வாழ்க்கையில அனுபவம் மிக்கவங்க. அதெல்லாம் நம்மள நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எதுவும் குத்தமா நினைச்சு நம்ம கண்ணை குத்திர மாட்டாங்க. நீ இன்னும் இப்படி பக்கத்துல வந்து உட்காருவா. ஷோ, உங்களெல்லாம் வச்சுட்டு என்னால முடியல என தலையில் அடித்தபடி வெளியே அழுத்து கொண்டாலும் உள்ளுக்குள் ஆசையுடனே அவளை நெருங்கி அமர்ந்தாள் மதி. அவனும் அவள் கரத்தை ஆவலுடன் கோர்த்து கொண்டு அவளின் முகம் பார்த்தான். இப்ப சொல்லுங்க என்றவன், நான் காலேஜ் போன ஆரம்பிச்சோடனே பலதரப்பட்ட மாணவர்களோட பழகும்போது பாட்டியோட கொள்கைகள்ல நிறைய எனக்கு அபத்தமா தோண ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல கௌரவம், நாகரிகம் இந்த விஷயத்தெல்லாம் அடிபட்டு அதை விட பெரியதா மனிதர்களோட அப்பழுக்கற்ற அன்பும் குணங்களும் புரிய தொடங்குச்சு. அதுல ஒரு அப்பாவியான மாணவன் இருந்தா. கிராமத்துல இருந்து வந்தவன், பேர் மாணிக்கம். குணத்திலையும் மாணிக்கம் தான், ரொம்பவும் நல்ல பையன்.
ஆனா அவனுடைய பேச்சு, நடை, உடை, இந்த பாவனையெல்லாம் மத்தவங்க கேலி பண்ணாங்க. ஒரு முறை ரொம்பவும் அவனை அவமானப்படுத்திட்டாங்க. அவன் மனசு தாங்காம தற்கொலை வர முயற்சி பண்ணிட்டான். நல்ல வேளையா பேராசிரியர் ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக விடுதிக்கு போனதுனால அந்த நடக்கவிருந்த அசம்பாவிதத்தை தடுத்துட்டாங்க என்றவனின் முகத்தில் அந்நாட்களின் நினைவில் வருத்தம் தோன்றியது. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்னு திரட்டி அவர் பேசின பேச்சு தப்புல ஈடுபட்டவங்க ஈடுபடாதவங்கன்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. நீ இருக்கிற இடமும் அனுபவிக்கிற வசதிகளும் எல்லாமே கடவுளால தீர்மானிக்கப்பட்டது. உன் பெற்றோருக்கு பிள்ளையா நீ வசதியான வீட்டுல பிறக்கவும் இவ்வளவு கௌரவமா வாழ்ற. இதே நீங்க ஒரு அநாத பிள்ளையா அநாத விடியில் வளர்ந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. பிறப்பால உயர்ந்தவன் யாரும் உண்மையில உயர்ந்தவன் இல்ல. தான் செயலால எவன் ஒருத்தன் எப்போது உயர்றானோ அவனே நிஜத்துல வாழ்க்கையில உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னாரு. உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டாரு. ஆனா மதி, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். அந்த நொடி என் மனசுல நீதான் வந்த. சின்ன பொண்ணுன்னு பார்க்காம எனக்குள்ள இருந்த ஆணவத்தினால உன்னை நோகடிச்சிட்டேனேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ரியலி ஐ ஃபீல் வெரி பேட் அட் த டைம். என்னை மன்னிச்சிடுறா என்றான் மனைவியின் கரம் பற்றி உருக்கமாக. என்ன மாமா அது, இப்ப போய் வேண்டாம் விடுங்க என்று அவன் கரத்தை ஆறுதலாக அழுத்தினாள் மதி. இல்ல மதி, இந்த வாய்ப்பை நீ எனக்கு அப்பவே கொடுத்திருந்தனா இந்த கதை வேற மாதிரி போயிருந்திருக்கும் என சிரித்தவன், யோகியோட சடங்குக்கு நீ வந்தப்பவே உன்கிட்ட சமாதானமா பேச முயற்சி பண்ண. ஆனா நீ ரொம்பவும் முகத்தை திருப்பிக்கிட்டு போன. எனக்கும் அப்படி யார் பெண்ணையும் வழிய போய் பேசி பழக்கம் இல்ல. அதனால ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ண. அப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேற்படிப்புக்காக நான் வெளிநாடு போயிட்டேன். அப்புறம் வேலையில ஜாயின் பண்ணிட்டதுனால உன்னை சந்திக்க எனக்கும் நேரம் இல்லாம போயிடுச்சு. யோகியோட கல்யாணத்தப்பவும் நானே நேரா மண்டபத்துக்கு தான் வர முடிஞ்சது. அதனால அப்ப கூட உன்னை சரியா பார்த்த நினைவு எனக்கு இல்ல என்றான் யோசனையாக. அது இல்ல மாமா, நானும் உங்களை பார்க்க பிடிக்காம நீங்க இருக்கிற இடத்த இல்லாம வேற எங்கேயாவது போய் மத்தவங்களோட சேர்ந்துக்குவேல என்று அசடு வழியும் மனைவியை கோபமாக முறைத்தவன், ஆனாலும் நீ தெரக்கட்டிய குதிரடி. ஒரு மனுஷன் உன்னை எப்படி பாக்குறான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வீம்பா திருப்பிக்கிட்டு சுத்தினா என்ன அர்த்தம் என்றான் கடுகடுவென்று. ஐயோ, இவரிடம் யோகி அண்ணி முகேஷ் அண்ணா நமக்கு அறிவுரை சொன்னதை சொன்னோம், அவ்வளவுதான். இதில் யோகி முகேஷ் சொல்லியும் நீ அவ்வளவு அடமாக இருந்திருக்கிறாய். சொல்லிவிட்டார்களா? இல்ல மாமா. சரி விடு, இல்லனா உன்னை கல்யாணம் செஞ்சிருப்பேனா என்றான் முகம் முழுவதும் பரவிய உல்லாச புன்னகையுடன். அவனை கண்கள் இடுங்க பார்த்தவள், இப்ப என்ன சொல்ல வரீங்க என்றாள் கூர்மையாக. அம்மா தாயே, நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இதை நான் நெகட்டிவா சொல்லல, உன்னை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றேன் என்றான் மன்மத் அவசரமாக. ஓ என்று பெருமையுடன் முறுவலிக்கும் மனைவியின் கன்னத்தை சிரித்தபடி கிள்ளியவன் பின்பு சிந்தனையில் நெற்றியை சுருக்கி, மதி, உன்கிட்ட ஆரம்ப முதல்ல நான் கேட்க நினைச்சு தயங்குற விஷயம் இது என வார்த்தைக்கு திணறி நிறுத்தும் கணவனை குழப்பத்துடன் ஏறிட்டாள் நெறிமதி. மன்மந்தின் முதல் திருமணம் என்னவாயிற்று என்ற உங்களுடைய கேள்விக்கான விடை அடுத்த பதிவில். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.